என்ன பரமசா எப்படி இருக்க? என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கேட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா. கழுத அண்ணே, அவன் அந்த அடி அடிச்சுட்டு போறான், வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை வைத்தியம்டா அது. வைத்தியமா? என்ன வைத்தியம் அது? 3 நாளா உருளைக்கிழங்கு தின்னுட்டேன். அந்த கழுத வாய்வா போய் முதுகுல ஏறி நின்னுக்கிருச்சு. அண்ணன் சேலத்துக்காரல மேட்டர் வந்து சொன்னா நல்லா குடிய வச்சு குத்தி எடுத்து விட்டு போறாரு. அப்ப எல்லா இடத்துலயும் நீயா தான் விரும்பி அடி வாங்கிறியா? அனுமதி இல்லாம எவனா தொட முடியுமாடா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. இப்ப உனக்கு கழுத்துல ஏதாச்சும் வலிக்குன்னு வச்சுக்க, நேரம் திருச்சி போய் இறங்கி எப்படியாச்சும் வம்புடு அம்பிட்டு பேரு கழுத்துலயே வலிக்கிறா தப்புன்னு தெரியா போகுது. இப்ப வகுத்து வலின்னு வச்சுக்க, நேரம் மதுரையில போய் இறங்கி மதுரையில எப்படியாச்சும் வம்புடு படுக்க போட்டு வகுத்துலயே மிதிக்காங்கப்பா அம்பிட்டு பிதிங்கி வெளியே போய் பேஸ் பெருசாயிரு. இப்ப கால் வலின்னு வச்சுக்க, திண்டுக்கல் போயிரு உருட்டு கட்டை எடுத்து காலுக்குள்ளே அடிக்கிறாங்கன்னா மூட்டு வலி எல்லாம் போயிருக்கான். கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்க, அவங்க எப்படியாச்சும் வம்புடுச்சுன்னா அவங்க அடிக்கிறது போலாமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா டேய் திருநெல்வேலி மட்டும் போயிடாங்கப்பா, அறுவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் பா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரு லோயரு மிடில கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில தமிழனை பாராட்டணும்பா. பார்த்தா எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா?